அனைவருக்கும் வணக்கம். தாவேகா அண்ட் என்டிஏ கூட்டணி இதான் சோஷியல் மீடியாவை திறந்தாலே தான் ஓடிட்டு இருக்கு. யூடியூப்பை திறந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமுக்கு போனாலும் சரி, ட்விட்டர் சைடு போனாலும் சரி, எங்க பார்த்தாலும் தாவேகா என்டிஏ கூட்டணி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா அதிமுக கூட்டணின்னு கூட நியூஸ் வர்றதில்ல. என்டிஏ என்டிஏ என்டிஏ, அதாவது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். ஸோ அந்த வெத்து வேட்டு கட்சி கூட்டணி கூட தாவேகாவும் போய் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் ஓடிட்டு இருக்கு, ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. இதை பத்தி தான் இங்க பேச இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கருத்து கணிப்புக்கு லீவ் விட்டுருக்கேன். நான் நாளைக்கு போஸ்ட் பண்றேன். புதுக்கோட்டை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகள் நாளைக்கு அது வெளியாகும். ஓகே, இந்த என்டிஏ கூட்டணியை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ட்விட்டர்லயும் சரி, இங்கேயும் சரி, சொல்றது என்னன்னா, நான் வியூஸ்க்காக பேசுறேன், லைக்ஸ்க்காக பேசுறேன், மணிக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க எல்லாருக்கும் கடைசியா ஒரு 2 நிமிஷம் நான் ஒரு பதில் வச்சிருக்கேன். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்னை கிரிட்டிசைஸ் தாராளமா பண்ணலாம். கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, நானும் இங்கே நிறைய பொலிட்டீஷியன் மேலே கிரிட்டிசிசம்லாம் வைக்கிறேன். அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு பேசுகிறேன். அதே மாதிரி நீங்களும் பேசலாம். ஆனால் கொஞ்சமாவது சுய நினைவோட யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என் மேலே நீங்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். அதுக்கு தான் வந்து கடைசியாக நேரம் ஒதுக்கியிருக்கேன், அதில் பேசுகிறேன். சரி, ஓகே. டிவிகே என்டிஏ, முதல்ல என்டிஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு நான் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அலையன்ஸ் யாரு கட்டமைப்பா அப்படின்னா பிஜேபி. வாஜ்பாய் காலத்திலேருந்து இந்த அமைப்பு வந்து இருக்கு, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்ன்ற அமைப்பு. இதுக்குள்ள நிறைய கட்சிகள் வந்துட்டு போயிருக்காங்க. இதுக்குள்ள வந்த கட்சிகள்ல பாஜகவை தவிர மீதி எல்லாருமே காலி ஆயிட்டாங்க. பெரிய அளவுக்கு அவங்க யாரும் போல படுதோல்வியை தழுவுற கட்சிகளா தான் இந்த என்டிஏ கூட்டணியில இருந்த கட்சிகள்லாம் இருந்திருக்கு. கடைசியா அவங்க கூட்டணியை விட்டு வெளியேறின கட்சி அகாலிதள். அந்த கட்சி படு மோசமான நிலைமைக்கு ஆளானதுக்கு பிறகுதான் வெளில போச்சு. இப்போ நிறைய கட்சிகள் அதுக்குள்ள வந்திருக்காங்க, சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்திருக்கு. பெரிய அளவுக்கு ஆட்சி அமைக்கிற லெவல்ல இருந்த கட்சிகள் எல்லாமே காலி ஆயிட்டாங்க. சரி, ஓகே. தாவேகாவோட கொள்கை என்ன? செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் இல்லையா, மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை. ஸோ தாவேகா இந்த கொள்கையை முன்னிறுத்தி தான் அம்பேத்கர், பெரியார், காமராஜர், வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் இவங்களெல்லாம் முன்னிறுத்தி இந்த கட்சியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசும்போது இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ இந்த கொள்கை நேரடியா யாருக்கு எதிரானது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாஜக, அதாவது மதத்தை தாங்கி நிக்கிற கட்சிகளுக்கு, சிவசேனா இந்த மாதிரியான கட்சிகளுக்கும் தாவேகா வந்து கொள்கை எதிரியா தான் ப்ரொஜெக்ட் ஆகி நிக்குது. ஸோ நேர் எதிரா இருக்கிற அந்த கொள்கை எதிரி கூட தாவேகா கூட்டணி வைக்குமா அப்படின்ற கேள்வி இங்கேயே அடிபட்டுருது. ஒருவேளை அப்படி வச்சா அது என்ன ஆகுன்றத பத்தி நான் அடுத்து சொல்றேன். ஸோ இந்த கூட்டணி ஐடியாலஜிக்கலாவே சிங்க் ஆகல, அப்புறம் எப்படி இது பொலிட்டிக்கல்ல ஒர்க் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு. இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 0.00% கூட கிடையாது. ஆனா இங்க இருக்கிற மீடியாஸ் தான் அதை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவோட கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவோட கொள்கை தான். ஒரு தடவை எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்துல பேசும்போது அதிமுக அண்ட் திமுக ரெண்டுமே இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு சொன்னாரு. மாநில நலன், கல்வி உரிமைன்னு வரும்போது இரட்டை குழல் துப்பாக்கி, ஆனா பாலிடிக்ஸ்ல நாங்க 2 பேரும் எதிர் கட்சிகளா நிக்கிறோம் அப்படின்னாரு. அதனால அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அந்த ஏன்ற வேர்டு தான். ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த ஏன்னு ஒரு வேர்டு வருதுல, அதிமுக அந்த ஏவை தூக்கிட்டீங்கன்னா டிஎம்கே தான் இருக்கும். போத்தும் டிஎம்கே தான். ஸோ இந்த போத் டிஎம்கேவோட ஐடியாலஜி ரெண்டுமே ஒண்ணுதான். முன்னேற்ற கழகங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த 2 முன்னேற்ற கழகங்கள், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசமே அந்த ஆன்ற எழுத்து மட்டும் தான். மற்றபடி ரெண்டுமே சேம் தான். இங்க திமுக எதிர்ப்பு இருக்கும் அதிமுகல, அங்க திமுகவுக்கு எல்லா கட்சி எதிர்ப்பு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன் தான் இங்க இருக்கு. பாஜகவோட கொள்கை பிரித்தாள்றது, மத அடிப்படையிலான பிரச்சாரம், கேஸ்டிசம், பிராமணிசம், இது எல்லாமே பாஜகவுக்கு அடிப்படை தத்துவங்களா இருக்கு. அவங்களோட கொள்கை தலைவர்கள் நீங்க யாருன்னு தேடி பார்த்தா எல்லாருமே மதவாதிகளா இருப்பாங்க. அவங்களோட ஆட்சி செய்யற எல்லா மாநிலத்திலுமே சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகளும் சரி, சிறுபான்மையினருக்கு எதிரான பல விஷயங்களும் தலைவிரிச்சு ஆடும். இது வந்து நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீங்க நியூஸ்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கொள்கையை தாங்கி நிற்கிற வைலன்ஸான ஒரு கட்சிக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்டு இருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகம். ஸோ இந்த அலைன்ஸ் ஐடியாலஜிக்கலாவே செட் ஆகல. ஐடியாலஜியை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுறாங்களா அப்படின்ற உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். ஆனா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் மாநாட்டில இருந்து கடைசியில அவர் பேசின வரைக்கும் எல்லா இடத்துலையுமே தன்னோட கொள்கையை முன்னிலைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அதனால அந்த கொள்கையும் அவர் கூட தான் டிராவல் ஆகி வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜக கூட ஒரு கட்சியோட பேரு சின்னதா ஒரு நியூஸ்ல வந்தா கூட சிறுபான்மையினர் ஒட்டு மொத்தமா அந்த கட்சியை விட்டு வெளியேறிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அதிமுக
2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட அதிமுக ஒரு அலையன்ஸை வச்சு நின்னாங்க, காலியானாங்க, தோத்தாங்க. அதுக்கப்புறம் 2024 அதிமுக தனியா தான் நின்றுச்சு. நாங்க பாஜக கூட எப்பவுமே கூட்டணி போக மாட்டோம் அப்படின்னு தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார். ஆனா அந்த தேர்தலில் சிறுபான்மையினர் ஓட்டு விழுந்துச்சா? வேலை அதிமுக டெபாசிட் இருந்தது. காரணம் என்னன்னா, ஒரு டைம் நீங்க சிறுபான்மையினருக்கு ஒரு ஆதரவோ இல்ல எதிர்ப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல அவங்களுக்கு ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே நாள் அந்த ஓட்டு போயிடும். அதிமுகவுக்கு 2019 போன சிறுபான்மையினர் ஓட்டு இதுக்கப்புறம் வரவே வராது. நான் ஷுவரா சொல்றேன், வரவே வராது. ஏன்னா அந்த நம்பிக்கை அதிமுக இழந்துருச்சு. அதே மாதிரிதான் தாவேகாவும். இப்ப சிறுபான்மையினருக்கு திமுகவை விட்டா தாவேகா தான் ஆப்ஷனா இருக்கு, வேற எந்த கட்சியுமே கிடையாது. இந்த இடத்துல தாவேகாவோட பேரு என்டிஏ கூட்டணி பேரும் ரெண்டும், அதாவது அதிமுக, தாவேகா, பிஜேபி அப்படின்னு இந்த பேரு டேக்லைன் வர வர நரேட்டிவ் செட் ஆக மைனாரிட்டிஸ் மத்தியில ஒரு சலனம் ஏற்படும், அவங்க விலக ஆரம்பிப்பாங்க. சரி, இது மைனாரிட்டிஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது இந்துக்கள் மத்தியில, பாஜக எதிர்ப்புல இருக்கிற இந்துக்கள் தான் அதிகம், அவங்க மத்தியிலையும் இது நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இந்த விஷயத்துல தாவேகா இந்த நரேட்டிவ் செட் பண்ற இடத்துல வந்து கோட்டை விட்டுச்சுன்னு தான் சொல்லணும். எல்லா இடத்துலயும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நிர்வாகிகளே சரி, இந்த கூட்டணி இருக்கா இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றதுல என்ன இருக்கு? வதந்திகளுக்கு பதிலளிக்க மாட்டோம், ரூமர்ஸுக்கு பதிலளிக்க மாட்டோம், என்னது இது இதெல்லாம்? ஸோ இப்படிலாம் நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு ஓட்டு கூட விழாது. அதுதான் வந்து நான் ஒரு கன்சர்னோடு தான் சொல்றேன். உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணணும், உங்க கட்சியை தரைக்குறைவா பேசணுன்றதான் எனக்கு நோக்கம் இல்லை. கரூர் டிராஜடியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் ஒரு புது கட்சி வெற்றி பெறணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. என்னோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியனை தனியாக வச்சுக்கோங்க. சர்வேஸ் டிஃப்ரெண்ட், அதை நம்ம நேர்மையா எடுக்கிறோம், என்ன இருக்கோ அதை நம்ம சொல்றோம். ஆனா இந்த விஷயத்துல நம்மளுடைய கன்சர்ன் இப்படியா தான் இருக்கு. அரசியல் எதிரி வெர்சஸ் கொள்கை எதிரி. அரசியல் எதிரி திமுக. திமுக கூட சமரசம் பண்ற சிச்சுவேஷன்ஸ் வரலாம், மேபி ஃபியூச்சர்ல வரலாம். ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வர மாதிரி சூழல் தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா தாவேகா வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து திமுகவை ஆட்சிக்கு வர வைக்கலாம், இல்லைன்னா திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து தாவேகாவை ஆட்சிக்கு வர வைக்கலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட கொள்கை ஒண்ணுதான், மதசார்பற்ற சமூக நீதி தான், திராவிட கொள்கை தான். ஆனா பிஜேபியோடது அப்படி கிடையாது, சனாதன கொள்கை, மக்களை மதத்தால பிரிக்கிற கொள்கை, ஜாதியால பிரிக்கிற கொள்கை, சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகளை தூண்டுற கொள்கையை வந்து தாங்கி இருக்கு. ஸோ அதனாலதான் அரசியல் எதிரின்னு அவர் திமுகவை சொன்னார், கொள்கை எதிரின்னு பாஜக சொன்னார். கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாலே அந்த கட்சியோட உங்களால என்னைக்குமே கூட்டணி வைக்க முடியாது. அப்படி நீங்க வச்சீங்கன்னா மக்களால தூக்கி எறியப்படுவீங்க, தூக்கி எறியப்படுவீங்க. அதான் நடக்கும். விஜயகாந்துக்கு அதான் நடந்துச்சு. அதனாலதான் நான் இதை சொல்றேன். அதெல்லாம் பின்னாடி நான் வரேன். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு டேக்லைன் கிரியேட் ஆயிருக்கு இந்த சங்கீஸ் மத்தியில. என்னன்னா, முன்னெல்லாம் வந்து பிஜேபி உள்ள வந்துரும் ப்ரோ அப்படின்வாங்க, இப்பெல்லாம் டிஎம்கே வந்துரும் ப்ரோ, டிஎம்கே வந்துரும், நீங்க தனியா நின்னா டிஎம்கே வந்துரும், டிஎம்கே வந்துரும். இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு சிரிப்பா தான் இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் முதல் தேர்தலில் நிக்கிறப்பே ஒரு திமுக ஓட்டை பிரிப்பாரு, காங்கிரஸ் வந்துரும் அப்படின்னு தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆனா எம்ஜிஆர் காங்கிரஸ் ஓட்டை தான் அதிகமா எடுத்து வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தார். அதே மாதிரிதான் எங்கேயும் நடக்கும்போது விஜய் அவர்கள் அதிமுகவை காலி பண்ணி திமுக கிட்ட இருந்து 1/3 ஓட்டை எடுத்து ஆட்சிக்கு வரப்போறார். இந்த விஷயத்துல இவங்க ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுன்றதுக்காக திமுக ஜெயிச்சிரும்ன்றாங்க. சரி, ஓகேப்பா, உங்க கணக்குப்படி என்டிஏக்குள்ளே அவர் போறாருன்னு வச்சுப்போம். என்ன பண்ணுவாங்க? 90 சீட்டு கொடுப்பாங்களா? 60 சீட்டு கொடுப்பாங்களா? 40 சீட்டு கொடுப்பாங்களா? ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க. அவர் வந்து துணை முதல்வர்னே நீங்க சொல்றீங்க. துணை முதல்வர்னு ஒரு பதவி அரசியலமைப்பு சட்டத்திலே கிடையாது, அது ஒரு டம்மி போஸ்ட். அப்படி ஒரு போஸ்டே கிடையாது. அது ஒரு சைடு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி அவர் என்டிஏக்குள்ள போனார்னா எம்எல்ஏஸ் ஜெயிக்கலாம். என்ன ஆகும்? ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரோட எம்எல்ஏக்களை பிஜேபி விலைக்கு வாங்கும், கட்சியை உடைக்கும், அவர் அரெஸ்ட் பண்ணும். இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். மக்கள் மத்தியில நம்பிக்கையை இழப்பாரு. அதுக்கப்புறம் அவரால் கண்டிப்பா அவர் நிக்கிற தொகுதியிலே ஜெயிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் வரும். கன்சர்னோட தான் சொல்றோம், நம்மளுக்கு இருக்கிற அக்கறையினாலதான் அதை சொல்றோம். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நிச்சயமா மக்கள் மத்தியில நம்பிக்கை இழந்துடும். ஒரே ஒரு விஷயம் தாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நான் பல தேர்தலை அனலைஸ் பண்ணியிருக்கேன், பல சட்டமன்ற தேர்தல்களை சரியா கணிச்சு சொல்லியிருக்கேன். நான் சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி முக்கியம் கிடையாது, மக்கள் நம்பிக்கை தான் முக்கியம். மக்கள் நம்பிக்கை ஒரு கட்சி இழந்துச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க, டஸ்ட்பின்ல போற மாதிரி போட்டுருவாங்க. தேமுதிக கிடக்குது பாருங்க, அந்த மாதிரிதான். 1% போயிடுச்சு அந்த கட்சி, 1/2% இப்போ அது வேற விஷயம். அந்த மாதிரி போயிடுவீங்க. கொள்கை எதிரி கூட சமரசம் பண்ண எந்த கட்சியும் இந்தியாவில் ஒரு நல்ல பேரோட நிக்கவே முடியாது. பொலிட்டிக்கல் லைஃபை விடுங்க, சினிமா லைஃப்லயும் அது அவருக்கு அவ பேரை தேடி கொடுக்கும். தமிழ்நாட்டில் எப்படி போவோம்? கேரளாவில் அவருக்கு ஃபேன்ஸ் அதிகம், அங்க இன்னும் நெகட்டிவா போகும். கிறிஸ்டியன் ஃபேன்ஸ் தான் அவருக்கு அதிகம் கேரளாவில். அங்க இன்னும் மோசமான ஒரு நிகழ்வுகள்லாம் அவர் மேல நடக்கும்.
அவர் பேனர்ஸை வந்து ரொம்ப மோசமா சித்தரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாஜகவை கூட தூண்டி விட்டு பண்ணும். ஏன்னா அவங்க அப்படி பண்றது வந்து அலைன்ஸ்ல இருக்கிற கட்சியை பத்தி அவதூறு பரப்புவாங்க இன்டெரக்டா. அந்த மாதிரியான விஷயங்களை எல்லா இடத்துலயும் அவங்க பண்ணுவாங்க. சரி, ஓகே, விஜயகாந்துக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். விஜயகாந்த் அவர்கள் 2006 சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு நின்னப்போ 8% ஓட்டு வாங்கினாரு. விருதாச்சலத்துல 41% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் தனிச்சு தான் நின்னாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 10% வாங்கினாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் தனிச்சு நிக்கிறதா தான் இருந்துச்சு 2011 தேர்தல். ஆனா சில சுயநலவாதிகளால கூட்டணியை அவரு விரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அந்த கூட்டணிக்குள்ள போனார். போயிட்டு ஒரு 8% ஓட்டு எடுத்தாரு. 29 சீட்டு ஜெயிச்சாரு. 41 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணி 29 சீட்டு அதிமுக கூட்டணியில் ஜெயிச்சாரு. ஜெயிச்ச உடனே அதிமுக காரங்க என்ன தெரியுமா பேசினாங்க, எங்களால் தான் அவர் ஜெயிச்சாரு, நாங்க எல்லாம் ஒரு டெபாசிட்டே வாங்கியிருக்க மாட்டோம் அப்படின்னு வாய்க்கு வந்தபடி மோசமா பேசினாங்க. கூட்டணி விட்டு வெளில வந்தாரு. அதுக்கப்புறம் 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு அமைச்சு 105 தொகுதிகள்ல தேமுதிக நின்றுச்சு. எவ்வளவு திரும்ப ஓட்டு வாங்குச்சு? 2.41%. முதல் தேர்தலில் 8% வாங்கின அந்த கட்சி அதே கணக்குப்படி பார்த்தா ஒரு 5% வாங்கியிருக்கணும் தனிச்சு நின்று இருந்தா. 10%, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல 10 வந்துச்சு. அப்படி பார்த்தா 6% வாங்கியிருக்கணும். 2% தான் வாங்குச்சு. மக்கள் நம்பிக்கையை இழந்துருச்சு. அதுக்கு அடுத்து வந்த தேர்தல் 0.5% போயிடுச்சு. இப்ப 0.5% தான் அந்த கட்சியினுடைய செல்வாக்கு. இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3% வாங்குச்சு. அது அதிமுகவோட செல்வாக்குல வந்தது. சோ இப்படிதான் இருக்கும். நீங்க கூட்டணிக்கு போயிட்டாலே, மக்கள் நம்பிக்கையை இழந்துட்டாலே நீங்க தூக்கி எறியப்படுவீங்க. அதை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். நான் ஒரு கன்சர்ன்ல தாங்க சொல்றேன். நம்ம ஒரு கற்பனையிலயோ எதுலயோ தான் உளரல. வைகோ என்ன ஆனாரு? கூட்டணிக்கு போய் தான் அவரோட அரசியலே முடிஞ்சிச்சு. 29-35 சீட்ல எல்லாம் நின்னவரு இன்னைக்கு 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் கையேந்து நிக்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? கூட்டணி அரசியல். கூட்டணி அரசியலுக்கு நீங்க போனாலே உங்களோட இது முடிஞ்சிச்சு. விஜய் அவர்களை சிஎம்மாவே ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அவர் ஜெயிச்சு வந்துடுறாருன்னே வச்சுப்போம். அவரை சிஎம்மா போடுவாங்கன்னு என்ன கேரண்டி இருக்கு? சிவசேனாக்கு என்ன ஆச்சு? நிதிஷ்குமாருக்கு என்ன ஆச்சு? ஹேமந்த் சோரனுக்கு என்ன ஆச்சு? பிஆர்எஸ் அது வேற வகையில ஒண்ணு பண்ணாங்க, அது சொல்ல முடியாது இங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? இங்க நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி 2019க்கு அப்புறம் அவர் மேல எவ்வளவு கேஸ் போட்டு எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாங்க, வேற வகையில பண்ணாங்க, அதையும் ஓப்பனா சொல்ல முடியாது. இவ்வளவு விஷயத்த பண்ண அந்த கட்சியை நம்பலாமா? பாஜகவை ஒருத்தவன் நம்புறான்னா அதை விட ஒரு முட்டாள் இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்களோட ஹிஸ்டரி அந்த மாதிரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி ஜெயிக்கணும், அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும். தமிழ்நாடு என்னைக்குமே பாஜகவுக்கு எதிரான மாநிலமா தான் இருக்கும். என்னைக்குமே பாஜகவுக்கு எதிரான ஓட்டிங் பேட்டர்ன் இங்க இருந்துட்டு தான் இருக்கும். அதை மாத்தவே முடியாது உங்களால. அதுக்கு உடந்தையா போன அதிமுக காலி ஆயிடுச்சு. அதிமுக அந்த தேர்தலில் காலி ஆயிடும். அந்த அலைன்ஸ்குள்ள விஜய் அவர்கள் போனார்னா அவருக்கும் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். பீகார், மகாராஷ்டிரா, ஒடிசா, அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல அவங்க பண்ண திருட்டுத்தனத்தை நான் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பண்ணிருக்காங்க. நீங்களே சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். இந்த மீடியா நரேட்டிவ் ஒரு சைடு ஓடிட்டு இருக்கு. கட்சிக்காரங்க டினை பண்றாங்க இன்டைரக்டா. அவங்க ஒரு இதுவா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதுல விருப்பமே கிடையாது. டைரக்டா அடிச்சு சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த மீடியாஸ், அமித்ஷா பேசிட்டாரு, மோடி பேசிட்டாரு, 100 சீட் தராங்க, துணை முதலமைச்சர், என்ன இதெல்லாம் இந்த மாதிரி போட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்சியோட அந்த நரேட்டிவ் செட்டிங்க்கு ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணாம இருக்கக்கூடாது. ஆனா தாவேக்கா அதுல ரொம்ப வீக்கா தான் இருக்கு. எனக்கு அதுல ரொம்ப டிசப்பாயின்மெண்டா தான் ஃபீல் பண்றேன். டிவிக்கு அண்ட் என்டிஏ அலைன்ஸ் வந்துச்சுன்னா இந்த அலைன்ஸ் ஸ்வீப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் அறிவே இல்லாம சில அந்த வார்த்தையை சொல்ல வேணாம் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு எல்லாம் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? தாவேக்கா எடுக்கிற 42%ல 17.8% வாக்குகள் மைனாரிட்டிஸ் ஓடுது. ஒருவேளை விஜய் அவர்கள் என்டிஏ அலைன்ஸ் போறாருன்னு வச்சுப்போம். 17%ல 16% திரும்ப டிஎம்கேக்கு ஸ்ட்ரைட்டா ஒரே நாள் நைட்ல போயிடும். அடுத்தது வருவோம் தலித் ஓட்டர்ஸ். அவங்க என்னைக்குமே பாஜக விரும்ப மாட்டாங்க. அவங்களும் பாதிக்கு பாதி. ஒண்ணு விஜய் அவர்கள் கல்ட் ஃபேஸ்க்காக நின்னாலும் மீதி இருக்கிற 50% போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நியூட்ரல் ஓட்டர்ஸ் 6% போயிடுவாங்க. ஸோ இப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிச்சுன்னா 6% தான் டிவிக்கு கேரி பண்ணும். இந்த 6% இப்ப என்டிஏ கூட்டணி 21%ல இருக்கு. அது கூட போய் ஆட் பண்ணுங்க. மிஞ்சி போனா 30 தான் வரும். திமுக 50க்கு மேல போயிட்டு ஸ்வீப் பண்ணிடும். ஸோ இதுதான் மகாராஷ்டிரால இந்த மாதிரி கால்குலேஷன் தான் நடந்துச்சு. ஸோ கூட்டணியை வச்சு ஜெயிக்கிற தேர்தல் இது கிடையாது. பாஜக கூட யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு போனாங்களோ அவங்களாம் என்னென்ன நிலைமைக்கு ஆளானாங்க அப்படின்றத நீங்களா யோசிச்சு பார்த்தாலே தெரியும். அரித்மெட்டிக் வைஸ் விஜய் அவர்கள் பிளஸ் என்டிஏ கூட்டணி பொருந்தா கூட்டணி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலோட அதிமுக முடிஞ்சிடும். விஜய் அவர்கள் அந்த பிளேஸ்க்கு வந்துருவாரு. அதனாலதான் பாஜக அவரை கூட்டணியில இழுத்து அவரோட அரசியலை முடிச்சு அந்த இடத்துல தான் பிரதான எதிர்கட்சியா வருவதற்கான ஒரு வேலையை பார்க்குது. இப்போ என்டிஏ கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும், அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும், விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கணும்னா பாஜகவுக்கு எண்ணமே கிடையாது. அவங்களோட எண்ணம் என்னன்னா
விஜய் அவர்கள் நாளைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா வந்துடக்கூடாது, வந்து காங்கிரஸ்க்கு சீட் ஆஃபர் பண்ணிடக்கூடாது. தென் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்த சவுத் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஏரியாக்கள், மைனாரிட்டி ஏரியாஸா இருக்கட்டும், இந்த இடங்கள்ல எல்லாம் பாஜகவுக்கு எதிரான ஓட்டிங் பேட்டர்னை அவர் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாரு. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போவாரு காங்கிரஸ்க்கு ஆதரவா. சோ நம்மளோட அரசியல் இன்னொரு 30 வருஷத்துக்கு இழுத்தடிக்கப்படும். அந்த பயத்தினால இவரை அலையன்ஸுக்கு கொண்டு வந்து இவரோட அரசியலை முடிக்கணும்னு தான் பாக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவருக்கு ஆசையை காட்டி கூப்பிட தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துல அவர் வந்து நிக்கணும். நான் அவரை 100% நம்புறேன். நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன். என்னோட கட்சியை பத்தி கூட நான் இவ்வளவு கன்சர்ன் பண்ணது கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்று அரசியல் வரணும்னு ஏங்கிட்டு இருக்க எத்தனையோ கோடி இளைஞர்கள் மத்தியில நானும் ஒரு சாதாரண ஆள் தான். நிச்சயமா அவரு அந்த தப்பான முடிவை எடுக்க மாட்டாரு அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்துல அவர் எடுக்கவும் கூடாது. என்டிஏவுக்கு என்னைக்குமே தமிழ்நாடு அகெயின்ஸ்ட் தான். அவர் நிச்சயமா அதை புரிஞ்சுக்கணும். அண்ட் அவர் நிச்சயமா ஜாயின் பண்ண மாட்டாரு அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஜாயின் பண்ணவும் கூடாது. ஜாயின் பண்ணாருன்னா நீங்க தாவேகாவோட அரசியல் முடிவை அன்னைக்கே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தொடங்கிறதுக்கு முன்னாடியே கட்சி அழிஞ்சிருச்சு அப்படின்ற டேக்லைனே நம்ம போட்டுடலாம். அந்த மாதிரிதான் இருக்கும். ஏன்னா பிளைண்டா நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம். என்னைக்குமே மதம் சார்ந்த ஒரு கட்சி ஜெயிக்க தமிழ்நாடு விடாது. ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு வந்துச்சு. அதுல தாவேகா தலைவர் 19% எடுத்து லீட் பண்ணிட்டு இருக்காரு சீஃப் மினிஸ்டர்ஸ் சாய்ஸ்ல. சோ தாவேகாவுக்கான அந்த ஆதரவு வளையம் அதிகமா தான் இருக்கு. எல்லாரும் 5% 6% சொல்லிட்டு இருந்த டைம்ல நான் மட்டும்தான் சொன்னேன் 35க்கு மேல வரும்னா அது 40 மேல போயிடுச்சு. இன்னும் க்ளோஸ் எலெக்ஷன்ல எல்லாருமே தாவேகா ஜெயிக்கும் அப்படின்னே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது திமுக செட் பண்ண நரேட்டிவ்னு சில பேர் சொன்னாங்க. ஆனா அந்த வீடியோஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. பிகாஸ் டிஎம்கே தான் ரிமூவ் பண்ண சொன்னது அது எல்லாத்தையுமே. அதனால அது எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு இப்போ அது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க எல்லா சேனல்லையும். ஸோ நிச்சயமா தாவேகா இந்த தேர்தலில் வெற்றி பெறும். அதுக்கப்புறம் நான் வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக பேசுறேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்னோட பழைய வீடியோஸ்லாம் பாருங்க. தமிழ்நாடு அரசியல் சார்ந்து இளைஞர்களுக்கான புரிதலை நான் எத்தனையோ வீடியோக்கள்ல பேசி அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய இடங்கள்ல பாலிடிக்ஸ் ரிலேட்டடான டேட்டாவை ஷேர் பண்ணியிருக்கேன். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், பிரதிநிதித்துவம், மக்களாட்சி முறை, இந்த மாதிரியான பல விஷயங்களை ஜனநாயக அடிப்படையில எக்ஸ்பிளைன் பண்ணி புரிதலை ஏற்படுத்தியிருக்கேன். நான் என்னைக்குமே வந்து எந்த கட்சிக்கும் அஜெண்டா சார்பா ஒர்க் பண்ணதே கிடையாது. கரூர் ராஜரி நடந்த டைம்ல எனக்கு ஒரு பெரிய தொகை ஆஃபர் பண்ணப்பட்டது விஜய் அவர்களுக்கு எதிராக பேச சொல்லி. அப்ப கூட நான் பேசல. இதுவே வந்து எனக்கு பல முறை த்ரெட்டன்ஸ்லாம் வந்திருக்கு. நீ கருத்து கணிப்பே போஸ்ட் பண்ணாத, டிவிக்கே ஜெயிக்கும்னு சொல்லவே கூடாதுன்னா த்ரெட்டன் வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் தாங்கிட்டு நம்ம சொல்றோம். ஆனா நம்மள வந்து காசுக்காக பேசுறீங்க, லைக்ஸ்க்காக பேசுறீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நிச்சயமாவே எனக்கு வருத்தத்தை தான் உண்டாக்குது. அது மட்டும் இல்லாம காசுக்காக பேசணும்னு சொல்றாங்கல்ல, எனக்கு என்னமோ கோடி கோடியா யூடியூப்ல வர மாதிரி பேசுறாங்க. எனக்கு வர்றதே ஒரு சொற்ப அமௌண்ட் தான். நான் யூடியூப் அமௌண்ட்டை நம்பிலாம் வாழற ஆள் கிடையாது. ஸோ நம்ம இங்க தாவேகா ஜெயிக்கும் அப்படின்ற உண்மையை உடைச்சு மக்களுக்கு சொல்றோம். அவ்வளவுதான். இங்க சோசியல் மீடியா இவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு பேசுறாங்க. நம்ம மக்கள் மத்தியில என்ன கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கோ அதை சொல்றோம். டிவிகே கேடர்ஸ்க்கு இருக்கிற உண்மையை சொல்லி என்கரேஜ் பண்றோம், கான்பிடன்ஸ் கொடுக்குறோம். ஆனா நம்ம மேல வந்து இப்படி ஒரு அவதூறை வந்து அள்ளி வீசுறாங்க இந்த கூட்டம். ஸோ அவங்களுக்குலாம் என்னோட பதில் என்னன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மூடிட்டு நீங்க கிளம்பலாம். உங்களை நான் நம்பவே சொல்லலை. இது என்னோட கருத்து கணிப்பு. கான்பிடன்ஸோட நான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நாங்க பண்ணதுல எல்லாமே சரியா தான் வந்திருக்கு. இதுவும் வரதான் போகுது. அதனாலதான் அவர் என்டிஏக்கு போகக்கூடாது, தனிச்சு நிக்கணும். ஆட்சிக்கு உறுதியா வருவாருங்க. 100% உறுதியா வருவார். நான் அடிச்சு சொல்றேன், 100% ஆட்சிக்கு வருவார். இந்த ஆட்சிக்கு வரமாட்டாரு, ஓட்டை பிரிப்பாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களாம் என்கிட்ட வந்து பேசணும். என்ன டேட்டா இருக்கு, எதை வச்சு சொல்றீங்க? நீங்க எல்லாம் கற்பனையில தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அரசியல். அதனால நிச்சயமா தாவேகா தலைவர் அவர்கள் இந்த கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன். போறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இந்த என் மேல அவதூறு பேசுற அந்த குரூப் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் பதில் சொல்லியாச்சு. நான் வந்து உங்களை நம்பவே சொல்ல, நீங்க தாராளமா கிளம்பலாம் நம்மளனா. இப்படிதான் இந்த விஷயமானது ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு மக்கள் சார்ந்த பணியில ஈடுபடுங்க, மக்களுக்காக வேலை செய்யுங்க. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ப்ராபப்ளி புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோவா தான் அது இருக்கும். நன்றி.